ஹாய் வியூவர்ஸ் வணக்கம். நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு பதிவு என்னன்னாக்கா, இது வந்து ஏற்கனவே உச்சிஷ்ட கணபதி, மோகினி, எச்சினி, துளிர் வசியம் எல்லாத்துக்கும் வீடியோ காமிச்சிருந்தேன். அதுக்கு முந்தின பதிவு வந்து மோகினி வசியமை செய்கிற வீடியோவில் காட்டியிருந்தேன். இப்போ உச்சிஷ்ட கணபதிக்கு வசியமை செய்யறதுக்கான வீடியோவை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். அதே போலனாக்கா ஒரு 6 குடுவை கேட்டிருக்காங்க. காளிக்கு ஒன்று, உச்சிஷ்ட கணபதி ஒன்று, மோகினி ஒன்று, எச்சனி ஒன்று, அதே போல் என்னன்னாக்கா ஆஞ்சநேயருக்கு ஒன்று, வாழை பரமேஸ்வரிக்கு ஒன்று. இது 6 குடுவை கேட்டிருக்காங்க. 6 குடுவையும் தயார் நிலையில் இருக்குது. அதை செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குங்கிறது, குடுவை மண் குடுவை எப்படி இருக்குங்கிறது காமிக்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அந்த குடுவையை காமிக்கிறேன். இது கணபதிக்கு உண்டான உச்சிஷ்ட கணபதிக்கு உண்டான வசியமை செய்யறது முறைகள், அதுக்கு உண்டான பொருள், அதே போல் இதுக்கு உண்டான மூலிகை இருக்குது. அந்த மூலிகையை ஒன்று தான் இதில் காமிச்சிருக்கேன். இன்னும் 2 3 மூலிகைலாம் இருக்குது. அதை சேர்க்கணும். சேர்த்துட்டு என்னன்னாக்கா உங்களுக்கு அடுத்தடுத்து தெளிவில் பதிவுகளில் காமிக்கிறேன். என்னன்னாக்கா இப்போ என்னன்னாக்கா நம்மள்ட்ட நிறைய பேர் குடுவை வேணும்னு கேட்குறீங்க, விலை கேட்குறீங்க. விலையை பார்த்தோன்னா ரொம்ப அதிர்ச்சியா ஆகுறீங்க. அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த பொருளை வந்து என்ன கடையில் கேட்கும்போது ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு விதமாக விலை சொல்கிறாங்க. ஒரு சில இடத்துல கிடைக்குது, ஒரு சில இடத்துல கிடைக்க மாட்டேங்குது. அதனால் என்னக்கா நான் வந்து பொருளுக்கு தகுந்த மாதிரியும் என்னுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரியும் தான் நான் விலையை சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இந்த மண் குடவெல்லாம் சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குது. இப்போலாம் மண்பாண்ட தொழிலாளர்கள் யாருமே அதிகமாக இல்லை. அதனால மண் தொழில் செய்கிறவங்கள்ட்ட தான் இந்த பொருள் கிடைக்கும். அதனால கிடைக்க மாட்டேங்குது. தேடி தேடி பார்த்து வாங்க வேண்டியது இருக்கு. ஒரு குடுவைக்கு கிட்டத்தட்ட எப்படியும் ரூ. 400 நெருக்கி சொல்றாங்க. மட்பாண்ட தொழிலுங்கனால கிடைக்க மாட்டேங்குது சாமர்த்தியமா. ஒரு ஒரு குடுவைக்கு ரூ. 400 சொல்றாங்க. இந்த மருந்து சொல்றாங்க. இந்த மருந்தோட விலைகள் வந்து ஒரு இடத்துல முன்ன பின்ன இருக்கு. அதேபோல ஒரு இடத்துல கூடுதலா இருக்கு. ஒரு இடத்துல அதை விட கூடுதலா இருக்கு. அதேபோல இந்த மூலிகை சாதனத்தை பண்றதுக்கு அதுக்கு பூஜை பொருள் வாங்க வேண்டியது இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நான் உட்காந்து ஊற ஏத்துறேன்னா ஒரு குடுவைக்கு வந்து மேக்சிமம் ஒரு 5 நாள் வந்து அதுக்கு நான் பூஜை செஞ்சு உரு கொடுத்தாகணும். அப்படிங்கும்போது முறையா அதுக்கு ஒரு காலத்துக்கு வேள்வி செய்யணும். ஒரு ஏகங்கள் நடத்தி ஏகங்கள் மூலமா தான் அதை பூர்த்தி பண்ணணும் கடைசி காலகட்டத்துல. அப்படிங்கும்போது ஒரு யாகத்துக்கு உண்டான செலவுகள்லாம் பண்ணி தான் நான் வந்து இந்த குடுவையே கொடுப்பேன். சும்மா சாதாரணமா வந்து பூஜை பண்ணிட்டு கொடுக்குறேங்கிறது வேலைக்கு ஆகாத விஷயம். என்னைய பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சு ஒருத்தருக்கு கொடுக்கணும்னா திருப்திகரமா கொடுக்கணும். அதனால ஒரு குடுவை செஞ்சோமா குடுவைக்குள்ள வைக்கிற எந்திரம், அதே போல மூலிகை, அதுக்கு உண்டான ஐம்பொன் தகடு, அதுக்குண்டான கல்லு, அதுக்குண்டான 7 சாதி மண்ணு, ஒரு சில விஷயங்கள் அந்த குடுவைக்குள்ள நான் வைக்கிறேனாக்க, அதுக்கு தகுந்த மாதிரி நேர காலங்களை ஒதுக்கி நல்ல நேரம், நாளிகை, நட்சத்திரங்கள்லாம் பார்த்து, திதி, ஹோரை இதெல்லாம் பார்த்து தான் நான் செய்து குடுப்பேன். அதனால நிறைய பேர் என்னன்னாக்கா, விலைய கேட்டுட்டு ஆங்கிறீங்க. தயவு செஞ்சு என்ன சொல்றேன், இந்த நம்பிக்கை இருக்கிற ஆள் என்னை நம்பி 100% என் மேல நம்பிக்கை வச்சுருக்கிற ஆள் மட்டும் என்கிட்ட பேசுங்க, பணம் அனுப்பி விடுங்க. நான் உங்களுக்கு நல்ல முறையா செஞ்சு தரேன். இந்த வேலை வெட்டி இல்லாதவங்க தயவு செஞ்சு வேடிக்கை பார்க்கறத நிறுத்திங்க. எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு மெசேஜ் பண்ணாதீங்க. வேலை வெட்டி உங்களுக்கு இல்லைன்னா எனக்கும் இல்லாம கிடையாது. என்னை நம்புற எத்தனையோ பேருக்கு நான் நிறைய விஷயங்கள் செய்து கொடுக்கணும். அதனால இந்த வேலை வெட்டி இல்லாத ஆளுங்க மட்டும் தயவு செஞ்சு எனக்கு மெசேஜ் பண்ணாதீங்க. விசாரிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும், என்ன ஆகும், இந்த மாதிரி விசாரணை பண்ணிட்டு நான் அப்புறம் சொல்றேன், இப்போ சொல்றேன், கேட்டு சொல்றேன். இந்த மாதிரி வேலைகள்லாம் வேண்டாம். சரிங்களா? நேற்று ஒருத்தன் என்ன பண்றான், கால் பண்ணி நான் கேட்டு சொல்றேன். எங்க வீட்ல கேட்டு சொல்றேன், எங்க வீட்ல கேட்டு சொல்றேன். இதோட 3 தடவ சொல்லிட்டானே தவிர, அவன் வாங்குன மாதிரி கிடையாது. அதனால அவன திட்ட வேண்டிய சூழ்நிலையாச்சு. தயவு செஞ்சு யாரும் திட்டு வாங்குற சூழ்நிலைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க மனச கஷ்டப்படுத்துற அளவுக்கு நடந்துக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த தொழில்ல இருக்கிறவங்க ஆட்களே ரொம்ப மோசமா நடந்துக்கிறீங்க. தயவு செஞ்சு அது மாரி ஆள் யாரையும் எனக்கு கால் பண்ணாதீங்க. என் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க நல்ல ஆளுங்க மட்டும் தயவு செஞ்சு நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்க. உங்க நம்பிக்கைக்கு உண்மையா நான் நடந்துப்பேன். சரிங்களா? இந்த 6 குடுவையும் இது வந்து பூஜை பண்றதுக்கு முன்னாடிக்கு உண்டான வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து இப்போ மை அரைக்கிறதுக்கு முன்னாடியான வீடியோ. அடுத்து மை அரைச்சிட்டு அந்த வீடியோல தெளிவுபடுத்தினேன். மை விநாயகருக்கு உண்டானத அரைச்சு முடிச்சிட்டோம். பாருங்க அரைச்சாச்சு. அரைச்சத இப்போ வந்து இந்த பாத்திரத்துல மாத்திட்டேன். பார்த்தீங்களா? இது உச்சிஷ்ட கணபதிக்கு உண்டானது. ஒவ்வொரு கணபதிக்கும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். மூலிகை, மருந்துகள் எல்லாம் ஒண்ணுதான். மந்திரங்கள் மட்டும் வேற வேற. சரிங்களா? நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. நம்பிக்கை இல்லாதவங்க தயவு செஞ்சு நீங்களும் உங்களோட நேரத்தை வேஸ்ட் ஆக்க வேணாம். என்னோட நேரத்தை வீணாக்காதீங்க. நம்பிக்கை இல்லாதவங்க மட்டும் தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணாதீங்க. நான் திரும்பவும் அதை தான் சொல்றேன். சந்தேகம் கேட்குறேன், அது கேட்குறேன், இது கேட்குறேன்னு சொல்லி யாரும் கால் பண்ணாதீங்க. சரிங்களா? அது என் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் பணத்தை அனுப்பிச்சிட்டு எனக்கு என்னது வேணும்னு ஏதுன்னு முன்னக்கூட்டியே தெளிவாக சொல்லுங்க. நான் பண்ணி தரேன். தயவு செஞ்சு இந்த டைம் பாஸ் கேஸ் மட்டும் எனக்கு யாரும் கால் பண்ணாதீங்க. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. சரிங்களா? அதே போல நம்மள்ட்ட ஆண் வசியம், பெண் வசியம் சம்மந்தப்பட்ட
மை மருந்து எண்ணெய் எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? வேணுங்கிறவங்க மட்டும் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. வேணாங்கிறவங்க மட்டும் வீடியோ பார்க்கறதோட விட்டுருங்க. இல்லைன்னா வீடியோவே பார்க்காதீங்க. சரிங்களா? உங்களுக்கு வேலை வெட்டி இல்லைன்னா எனக்கும் வேலை வெட்டி இல்லைன்ட்டு எனக்கு டைம் பாஸ்க்கு யாரும் கால் பண்ணாதீங்க. டைம் பாஸுக்கு நிறைய ஆப்லாம் இருக்குது. இப்போ இன்ஸ்டாகிராம், ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் அந்த மாதிரி இதில் போய் டைம் பாஸ் பண்ணுங்க. என்கிட்ட டைம் பாஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் மட்டும் சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பிடிச்சவங்க மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.